ஆண்டவரும் அன்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட ஆண்டவராகிய தேவன் உங்களை இந்த காணொலி மூலியமாய் சந்திக்கும்படி நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்தபடினாலே தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை கடந்து போவதற்கு முன்பதாக நம்ம ஜெபித்து கடந்து போகலாம். பரலோக பிதாவே, திறமையான ஆஸ்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். சப்பா, உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகம் இருக்கப்படவில்லை வாசிக்கிறோமே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உயிர்த்த நாளிலே கூட தாவே உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். எங்களோட பேசுங்க சப்பா, எங்களோட பேசுங்க பரிசுத்த ஆவியானவரே. நீர் கற்றுத்தருகிறவர், உணர்த்துகிறவர், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர், சரியான பாதையில் நடத்துகிற நல்ல ஆவியானவர் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை எல்லாருக்கும் பிரயோஜனமாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்கிற இருதயம் கற்று திறந்தருளுவீராக. ஆண்டவரே, ஆயத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளை கத்திர வார்த்தையினால் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். அதே நம்ம கத்திர ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆண்டவரே, நமக்கு பிரியமான இந்த வார்த்தை அடைந்து பேசுகிறாங்க நான் கால் வைக்க ஒப்பு கொடுக்குற நீர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, சப்பனை சொல்லுகிற வார்த்தை மாத்திரமே ஜனங்களுக்கு கூட கத்திர அனுக்கிரகம் பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம். வெளிப்பாடுகளை கொடுங்கப்பா, மறைப்பொருளை கத்திர வெளிப்படுத்துவீராக. பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு ரத்தம் செய்யும், இயேசு ரத்தம் செய்யும். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெயத்திற்கு ஒரு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விஷயம் கூட இயேசுவோட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நேரம் கடந்து போகலாம். கடந்த சில வாரங்களாக சில தலைப்புகள் நம்ம கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானித்தோம். இந்த காலை வேளையிலே கூட ஆண்டவராகிய தேவன் நமக்கு, சபைக்கு, மந்தைக்கு கொடுக்கிறதான வார்த்தை, இந்த செய்த தலைப்பு வெட்கப்படுவதில்லை. என் மகனே, என் மகளே, என் பிள்ளையே என்று சொல்லி ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை வெட்கப்படுவது இல்லை. நல்ல ஒரு வார்த்தை ஆண்டவர் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வெட்கப்படுவதில்லைங்கிற வார்த்தை நம்ம மனதுக்குள்ள காலம் காலமாய் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இந்த வார்த்தை ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில வந்து வந்து போயிட்டே இருக்கும். என்கண்பான தேவஜனமே, ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், சகோதர சகோதரியோ, வாழ்க்கை தொடங்கி வாழ ஆரம்பிக்கிற நாள், விவரம் தெரிந்து என்னோட வாழ்க்கையை செயல்படுத்தி கொண்டு போகிற நாள் முதற்கொண்டே அந்த மனுஷனோ அந்த மனுஷியோ எடுக்கிற தீர்மானம் என்ன தெரியுமா? படிப்பானாலும் சரி, வேலையானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, சமுதாயத்தில் தொழிலானாலும் சரி, திருச்சபை ஆனாலும் சரி, ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையானாலும் சரி, அவங்க எதிர்பார்க்க காரியம், நான் யாரிடத்துல வெட்கப்பட்டு விடக்கூடாது, எந்த இடத்துல அவமானப்பட்டு விடக்கூடாது, யாரும் ஒரு வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது, தவறான வார்த்தை சொல்லி என்னை வெட்கப்படுத்தி விடக்கூடாது, எந்த இடத்துல தலை குனிந்து வாழ்ந்து விடக்கூடாது. பல இடங்கள்ல அப்படிப்பட்ட பாதையில் கடந்து வந்துட்டேன், என் வாழ்க்கையில் என்ன வரக்கூடாது, நீ அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் நான் கடந்து போகணும்னு சொல்லி எத்தனையோ எத்தனையோ வேலைகள் நாம் என்ன செய்வோம், அந்த காரியத்தில் நாம் கவனமா இருப்போம். ஆனாலும் நாம் எதிர்பாராத இடங்களிலிருந்து, எதிர்பாராத நேரங்களில, எதிர்பாராத நபர்கள் மத்தியில் இருந்து நமக்கு என்ன வரும், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடும். வெட்கப்பட்டு போயிடுவோம். வார்த்தைகள், இந்த நபரிடத்திலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை எதிர்பார்க்கவில்லையே, இவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவார் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லையே, ஆனால் என்னை பார்த்து இப்படி சொல்லிவிட்டார்களே, அவர்களும் வெட்கப்பட்டு போவோம். ஐயோ, ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் சொல்லி. அப்படி ஒவ்வொரு காலத்திலும் என்ன செய்யலாம், நாம பார்க்கலாம். சில பிள்ளைகள் படிப்பை குறித்து கவனமா இருப்பாங்க. கல்லூரி படிக்கிற பிள்ளைகள் அந்த காரியத்தில் நீ ஆண்டு வெட்கப்பட்டு போயிடக்கூடாதே, அருகில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில, இல்லை என்னுடைய ப்ரொஃபஸர் மத்தியில நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாதே, நல்ல தேர்ச்சி பெற்று வர வேண்டுமே, வேலை செய்கிற ஸ்தலங்களில், வசிக்கிற இடங்களில், திருச்சபை ஊழியத்தில் எல்லாவற்றிலும் நம்ம எடுக்கிற தீர்மானங்கள், யோனம் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. ஆண்டவராக இதே அதுக்காக தான் இன்னைக்கு நமக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். வெட்கப்படுவதில்லை, நீ வெட்கப்படுவதில்லை. ஆண்டவராக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, இன்று கண்ட எகிப்தினை என்றுமே இனி காண்பதில்லை. 430 வருஷங்கள் அடிமைத்தனத்துல, சிறை வாசத்துல இருக்கிறாங்க. எகிப்துல பார்வோனுடைய கண்ட்ரோல் இருக்கிறாங்க. எவ்வளவெல்லாம் வெட்கப்பட்டிருப்பாங்க, எவ்வளவெல்லாம் அவமானப்பட்டிருப்பாங்க, எவ்வளவெல்லாம் கேவலப்பட்டிருப்பாங்க. ஆனாலும் ஆண்டவர்கள் அப்படியே விட்டுட்டாரா? இல்லையே. அவன் அப்படியே மாண்டு விட வேண்டும் என்று சொல்லி தேவன் நினைத்தாரா? இல்லையே. அவருடைய வெட்கங்களுக்கு ஒரு முடிவை வைத்திருந்தார். அவருடைய பிரச்சனைகளை கர்த்தர் ஒரு முடிவை வைத்திருந்தார். போராட்டங்களுக்கு கர்த்தர் ஒரு தீர்வை வைத்திருந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வெட்கப்பட்டிருக்கலாம்.
பெற்ற தாய் தகப்பன் மத்தியில முன்பாக நம்ம வைக்கப்பட்டிருக்கலாம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் வைக்கப்பட்டிருக்கலாம். நேசிக்கப்பட்டவர்களால் நம்ம என்ன செய்திருக்கலாம்? வெட்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இனி நீ வெட்கப்படுவதில்லை. இனி நீ வெட்கப்படுவதில்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. தம்பி, தங்கச்சி, சகோதரி, சகோதரி, ஐயா, அம்மா, எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு உண்டு. ஆண்டவர் கடைசி வரைக்கும் அந்த பாதையில் நடத்தி விட மாட்டார். கடைசி வரைக்கும் அந்த இடத்துல விட்டு விட மாட்டார். சில வேளைகளில் சில காலங்களை கத்தனை செய்வாரம்ல, பரீட்சைக்கு பரிசோதனைக்கு ஒப்புக் கொடுப்பார். அந்த காலங்கள் அந்த சூழ்நிலை நமக்கு வெட்கப்பட்டு போற மாதிரி தெரியும். ஆனா ஒரு காரியம் நிச்சயம், ஒரு காரியத்தை நீங்க உத்தரவாதமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு நாள் கத்தனை செய்ய மாட்டாருங்கள, வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அந்த பாதைகள் நம்முடைய பார்வையில் அப்படி இருக்குமே தவிர, ஆனா கத்தனை செய்ய மாட்டாரு. அந்த முடிவு அப்படி இருக்காது. சரி, கத்திர வார்த்தையை கடந்து போகலாம். இதுக்கு ஆதார வசனமாக யோவேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிற கவனமாக கேளுங்கள். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுக்கு முன்பதாக ஒரு வசனம் இருக்கிறத வாசிக்கலாம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எனக்கு அன்பான தேவஜனமே, நான் பலமுறை கர்த்தருடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். என்றுமே ஒரு ஆசீர்வாதங்கள் வாக்கு தத்தங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு முன்பதாக கர்த்தர் சில நிபந்தனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் வைத்திருப்பார். இங்க ஒரு வார்த்தை அழகாக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஏன் என்று சொன்னால் அதுக்கு முன்பாக வார்த்தையை பார்க்கணும். ஏன் அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால், சில பாதையின் வழியே இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வந்தாங்க. சில பாதையின் வழியே இஸ்ரவேல் ஜனங்கள் போராடி கொண்டு வந்தாங்க. பலவிதமான காரியங்களை ஃபேஸ் பண்ணாங்க. பலவிதமான உபத்திரங்கள், பலவிதமான சிறையிருப்புகள், பலவிதமான அடிமைத்தனங்கள், பலவிதமான நுகங்களை என்ன செஞ்ச இஸ்ரவேல் ஜனங்கள் ஃபேஸ் பண்ணாங்க. அதெல்லாம் கடந்து வந்தாங்க. காலங்கள் நிறைவேறின போது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். எனக்கு அன்பான தேவஜனமே, இந்த வார்த்தை சிந்தித்துக் கொள்ளுங்கள். காலம் நிறைவேறின போது, நீங்க சிறியவர்களா இருக்கலாம், வளர்ந்து வந்தவர் வந்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம், பெரியவர்களாக முதியவர்களா இருக்கலாம், எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒவ்வொரு விதமான ட்ராக் கர்த்தர் வைத்திருப்பார். காலங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் சில சம்பவங்களும் சில சூழ்நிலைகளும் என்ன செய்யும், என்னுடைய வாழ்க்கையை பலவிதமான காரியங்கள் செய்ய கொண்டு போகும். ஆனால் காலம் நிறைவேறுகிற போது என்ன செய்யும், அதுக்கு ஒரு முடிவு, அதுக்கு ஒரு தீர்வு, அதுக்கு ஒரு தீர்மானம், ஒரு சொல்யூஷனை கர்த்தர் கண்டிப்பாக வைத்திருப்பார். கர்த்தருங்க எடுத்த உடனே என்ன செய்யறாரு, நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை அப்படி சொல்லல. அவங்கள பலவிதமான பாதையில கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். ஏன் அப்படிப்பட்ட பாதைகள்ல ஏசப்பா உங்களை நடத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு செடி வளர்ந்து வருகிறது, ஒரு மரம் வளர்ந்து வருகிறது. ஜஸ்ட் அது நட்டு தண்ணி ஊற்றினா என்ன செய்யும், அந்த மரம் கண்டிப்பா வளரும். ஆனா நீங்கள் நான் எதிர்பார்க்கிற கனி அந்த மரத்துல உண்டாகாது, நிச்சயமா உண்டாகாது. ஜஸ்ட் ஒரு விதையை போட்டு செடி வந்துருச்சு, நம்ம என்ன செய்யறோம், வேலி அடைக்கிறோம், தண்ணி டெய்லி ஊத்துறோம், அதனால மாத்திரம் நிச்சயமா நம்ம எதிர்பார்க்கிற கனிகள் அந்த மரத்தினால கொடுக்க முடியாது. ஏன், அது வளர்ந்து வர 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 பலவிதமான போராட்டங்களை சந்திக்கணும். பலத்த காற்றடிக்கும், பலத்த மழை வரும், பனி விழும், இடி அந்த ஆலங்கட்டி அந்த கட்டி அந்த கற்கள் விழும், அதை தாங்கணும். ஆடுகள் மாடுகள் செய்யும், அந்த பயிர்களை மெய்ய வரும். சில கிளைகள் செய்யும், துண்டிக்கப்படும். சில நேரங்களில் குருத்து கூட என்ன செய்யும், அது கூட என்ன செய்யும், கடிக்கப்படும். நாம வேதனைப்படுவோம், ஐயோ கடிச்சிருச்சு, வளருமா இந்த செடி, வளர்ந்து மரமாகுமா, கனிகளை கொடுக்குமான்னு சொல்லி. இவைகளெல்லாம் தாண்டி 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 மேலே வளர வளர பலவிதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், தடைகள் வரும். எல்லாவற்றையும் தாண்டி மேலே வளர்ந்து வரும்போது கிளைகள் நறுக்கப்பட வேண்டும். மரம் தானா வளர்ந்துரும், இல்லைன்னு சொல்ல, கண்டிப்பா வளரும். ஆனா வளர வளர கிளை நறுக்கப்படுகிற அனுபவம் எஜமானுக்கு அந்த செடியின் மேல கவனமாய் கண்ணோக்கமாய் இருப்பார் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த மரத்துக்கு வலிக்க தான் செய்யும். மரத்துக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ எனக்கு தண்ணி ஊத்துறாரு, பாதுகாக்கிறாரு, எல்லாமே செய்யறாரு, ஆனா கிளை நறுக்கிறாரே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன கிடைச்சது, விடுதலை கிடைச்சது, மீட்பு கிடைச்சது, எல்லாமே செஞ்சது. ஆனா அவங்க நினைச்ச காரியம், ஐயோ எனக்கு சாப்பாடா போடாம கொண்டு வர்றாரு, ஐயோ தண்ணி கொடுக்காம எனக்கு கொண்டு வராங்களே, ஏசப்பா தேவன் நடத்துகிறாரு, நான் எங்க சாகத்தை அங்கேயே செத்துருப்பனே. நோ, அதுக்காக கத்த நடத்துக்கிறது கிடையாது.
தகப்பன் தான் நேசிக்கிற புத்தனை சிற்றிக்கிறது போல தேவன் யார் மீது அன்பா இருக்கிறாரோ அவனை ஏற்கனவே சிற்றிக்கிறாராம். அப்போ கர்த்தர் ஏன் இந்த வெட்கப்படுகிற பாதைகள், அவமானப்படுத்தப்படுகிற பாதைகளை கர்த்தர் கொண்டு போகிறார் என்று சொன்னால் நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஒன்று, உங்களை கிளை நறுக்கணும். இல்லை என்று சொன்னால் கர்த்தர் நம்மளை சுத்திகரிக்க வேண்டும். தேவன் விரும்பாத இடத்துல நாம் இருப்போம் என்று சொன்னால் கண்டிப்பா என்ன செய்வார்? பிடுங்கி எடுத்து வேற இடத்துல நாட்டுவார். கஷ்டமா தான் இருக்கும், நமக்கு வழியா தான் இருக்கும், வேதனையா தான் இருக்கும். அது நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அவருடைய ஞானம் அனந்த ஞானம். ஏன் தேவன் இப்படி செய்யறேன்னு சொன்னா புரிஞ்சு கொள்ள முடியாது. விட்டு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே ஏன் அப்பா இப்படி செய்யறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்க காத்திருந்து அப்பாட்ட கேட்போம்னு சொன்னா வார்த்தை மூலமா கர்த்தர் உங்களுக்கு கூட பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. சோ கவனிங்க, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சைக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். அப்போ இவ்வளவு காரியங்களும் என்ன செஞ்சிருக்க? அந்த ஜனங்களை பலவிதமான சூழ்நிலைகளில் நெருக்கி உபத்திரப்படுத்தி பாடாப்படுத்தின்னு செஞ்சிருக்கு, வேதனைப்படுத்திருக்கு. அவைகள் மத்தியிலும் ஒரு கூட்ட ஜனங்களை செஞ்சிருக்கிறாங்க. முறுமுறுத்தவங்க ஒரு பகுதியா முறுமுறுக்காம அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருக்காங்க. பாருங்களேன், வார்த்தை கீழ்படிச்சு பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்த ஆண்டவர், நீ என்ன செய்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய கரத்துல நான் பயன்படக்கூடிய ஒரு நல்ல பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாற வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லி யார் ஒருத்தர் விசுவாசித்த ஆண்டோடைய பாதத்தையே பற்றி கொள்கிறார்களோ நிச்சயமாக கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான், என் மகனே என் மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. போராட்டங்களையும் பாடுகளையும் சோதனைகளையும் கண்டு சோர்ந்து போவான் என்று சொன்ன ஒரு மனுஷன் அவனுக்கு கர்த்தர் எந்த ஆசீர்வாதங்களையும் கொடுக்க மாட்டார். ஐயோ எனக்கு இந்த சோதனை வந்துருச்சு, ஐயோ எனக்கு இந்த பாடுகள் வந்துருச்சு, ஐயோ இந்த வேதனை வந்துருச்சு. சோதனையில சகிக்கிறது தான் பாக்கியவான். சோதனை வரலன்னு சொன்னா நிச்சயம் என்ன செய்ய முடியாது? அடுத்த படிக்கு உங்களால் போகவே முடியாது. ஏசப்பாவை சோதனைகளை செஞ்சார், சந்தித்தார். 40 நாட்கள் உபவாசம் முடிச்ச உடனே அவருக்கு என்ன கிடைக்கல? என்ன கிடைக்கல? உடனே அவருக்கு எல்லாமே ரிலீஃப் ஆகும் இல்லை. அவர் சோதிக்கப்பட்டார், பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். பிசாசு அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது. நல்லா கவனிங்க, பிசாசுக்கு எந்த வல்லமைகளும் கிடையாது. ஆதியில கர்த்தர் தலையை நசுக்கிட்டார், தலையை டோட்டலி நசுக்கிட்டார். விஷம், விஷ பற்கள், விஷ பை எல்லாமே நசுங்கி போனது. வால் மட்டும் ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன் அதை நசுக்காம விட்டாரு? நம்ம கரத்துல கொடுத்துருக்கிறார், நீ நசுக்கு. அதை ஆடிக்கிட்டு இருக்க வால் இருக்கு இல்லையா, அதை நீ நசுக்கு. அதுல ஒண்ணும் கிடையாது, உயிர் கிடையாது, பாய்சனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. சோ என்ன செய்யாத, அதை பார்த்து நீ சோர்ந்து போகாத. இப்படிப்பட்ட பாடுகள் சோதனைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வருதுன்னு சொன்னா அதை கண்டு சோர்ந்து போவோம் என்று சொன்னால் வெட்கப்பட்டு ஒரு இடத்துல கூனி குறுகி அமைதியா உட்கார வேண்டியதுதான். வெக்கங்கள் மாறாது, அவைகள் மேற்கொள்ள ஆரம்பிச்சிடும். ஏதோ ஒரு சின்ன போராட்டம் வந்தவுடனே அப்படியே வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு ஆண்டவரே அவ்வளவுதானா, எல்லாம் முடிஞ்சிருச்சா, எல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்ல இல்ல, அது ஒண்ணும் செய்யாது. அப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றும் செய்யாது. போராட்டங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் தான் உங்களை என்ன அடுத்த லெவல் கொண்டு போகும். எங்கள்மான தேவச்சனமே, இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்துல உபத்திரவங்களும் நெருக்கங்களும் அவமானங்களும் என்ன செய்யும்? நம்மளை அடுத்த லெவலுக்கு தள்ளி கொண்டு போகும். நீங்க சொல்லலாம், பாஸ்டர் பிரதர் என்னை மிதிக்கிறாங்க, சுற்றி என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொருத்தரும் மிதிக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் மிதிக்கிறாங்க, எந்திரிக்க முடியாத அளவுக்கு மிதிக்கிறாங்க. நீங்க என்ன செய்யணும்? அந்த காரியங்களை வேற விதமா எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களை நீங்க ஒரு மிதி வண்டியாய் நீங்க தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். சைக்கிளா உங்களை தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. மிதிக்கப்படாத வரைக்கும் அந்த சைக்கிள் அந்த இடத்தை விட்டு நகாது. இன்னொருத்தர் மிதிக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க முன்னோக்கி தான் போவீங்களே தவிர ஒரு நாள் பின்னோக்கி வர மாட்டீங்க. எனக்கு அன்பான தேவஜனமே, அந்த வாழ்க்கையில போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் இதெல்லாம் வருதுன்னு சொன்னா கர்த்தர் என்ன செய்யறாரு? அந்த இடத்தை விட்டு அடுத்த லெவலுக்கு உங்களை நகர்த்தி கொண்டு போய் கொண்டு நீங்க தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு நாள் சோர்ந்து போக வேண்டாம். அதெல்லாம் கர்த்தர் பார்த்து சொல்றாரு, என் பிள்ளை இப்படிலாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு சூழ்நிலை அனுபவித்து வந்தாங்க, அதனால நான் சொல்றேன், இது வரைக்கும் நீ அனுபவிச்சது போதும், இனி கொஞ்சம் என்ன செய், ரிலாக்ஸ் ஆயிரு, இளைப்பாறுகிற காலம். யூதேய வனாந்தரம் போதும். கடைசி வரைக்கும் ஆண்டவர் யூதேய வனாந்தரத்திலேயே தாவீதை அலைய வைக்கலையே, விட்டாரா? யூதேய வனாந்தரத்திலேயே விட்டாரா? நோ நோ, அப்படியே விட்டுல. கடைசி செஞ்சாரு, அந்த தாவீதே எதிர்பார்க்காத அளவுக்கு என்கேதிக்குள்ள கர்த்தர் பிரவேசிக்க செய்தார். என்கேதிங்கிற அதை கேள்விப்பட்டது கூட கிடையாது, இந்த வனாந்தரத்தை பார்த்தது கூட கிடையாது. தாவீது இருக்கிற இடம் வேற, இந்த யூதேய வனாந்தரம் இருக்கிற இடமே வேற, அந்த திசையே வேற, திசையை அந்த பக்கமே போனது கிடையாது. ஆனால் கர்த்தர் செஞ்சாரு, அந்த என்கேதிக்குள்ள பிரவேசிக்க செய்தார்.
அனுபவிக்க செய்தார். அதே போல கர்த்தர் இதுவரைக்கும் நீங்களும் நானும் யூதேய வனாந்தரத்துல அலைஞ்சு திரிஞ்சிருக்கலாம். அந்த மாகோன் பள்ளத்தாக்குல அந்த கொலை பாலைவனத்துல அலைந்து திரிந்திருக்கலாம். வெக்கங்கள். இந்த பக்கம் போனா சவுல், அந்த பக்கம் போனா யூதேய வனாந்திரம் இருந்த 600 போர் செல்வர்கள் செஞ்சாங்க. விட்டு ஒரு நொடியில் எல்லாம் பறந்து போயிட்டாங்க. எவ்வளவு அவமானப்பட்டிருப்பார் தாவீது, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் தாவீது. கவனிச்சு பாருங்களேன். சவுல் மேல கர்த்தர் வெக்கப்பட்டு போக விட்டாரா? விட்டாரா? இன்னும் இல்ல. அந்த யூதேய வனாந்திரத்துல வெக்கப்பட்டு போக விட்டாரா? இல்ல இல்ல. சவுல்கிட்ட வெக்கப்படவில்லை, யூதேய வனாந்திரத்தில் வெக்கப்படவில்லை, அங்கே தலையை வைத்து வைத்தார். அதுக்கு முன்பு சம்பவத்துல கோலியாத் முன்பு என்ன செய்யற தேவன் தாவீதை வெட்கப்பட்டு போக விடல. ஒவ்வொரு இடத்துல கர்த்தர் செஞ்சாரு. இந்த தாவீதை உயர்த்தி கொண்டே வந்தார். எங்க நம்ம வெட்கப்படுகிறோமோ அதே இடத்துல கர்த்தர் மறுபடியும் கொண்டு போவார் நம்மள. இதுதான் உண்மை. எங்க நம்ம வெட்கப்படுகிறோமோ, எங்க தலை குனிகிறோமோ, எங்க நம்ம அவமானப்படுகிறோமோ, எங்க குனிகிறோமோ, எந்த இடத்துல நம்ம ரொம்ப உதாசீனப்படுத்தப்படுகிறோமோ, சில காலங்கள் சென்ற பின்பு உடனடியாக கர்த்தர் தலை உயர்த்த மாட்டார். நல்ல கவனிங்க. நான் விழுந்துட்டு உடனே எழுந்திரிச்சு நிற்கணும். கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். விழுந்த இடத்துல கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? முதலாவது கற்கள் எடுத்து களை பொறுக்கி சீர்படுத்தி கிளை நறுக்கி உங்களை ஊன்ற கட்டி அதே இடத்துல என்ன செய்வார்? கர்த்தர் தூக்கி நிறுத்துவார். அதுதான் கர்த்தர் பார்த்து சொல்லுகிற வார்த்தை. இனி வெட்கப்பட்டு போவதில்லை. சரி, வார்த்தைக்குள்ள கடந்து போகலாம். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்படிலாம் நம்ம சிறுமையை அனுபவித்தோமோ, எப்படிலாம் பாடுகள் நம்ம அனுபவித்து வந்தோமோ, ஒருவேளை குடும்பத்துல கணவனுக்கு முன்பாக நீ சிறுமை அனுபவிச்சிருக்கலாம், மனைவிக்கு முன்பாக பாடுகள் அனுபவிச்சிருக்கலாம், பெற்றோர்கள் பிள்ளைகள் முன்பாக பாடுகள் அனுபவிச்சிருக்கலாம், மாமனார் மாமியார் மருமகள் முன்பாக பாடுகள் பலவிதமான சூழலை அனுபவிச்சிருக்கலாம். ஆனா அவை என்ன செய்யாது? ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை ஒன்று சேதப்படுத்தாது. உங்க ஆத்துமாக்கு ஒன்று செஞ்சது உங்களை ஒரு நாளும் இடைஞ்சலை உண்டாக்கி விடாது. அதனால கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் மகனே நீ வெட்கப்பட்டு போவதில்லை, என் மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனால் ஒரே காரியம், இந்த பாதையில கடந்து போகும்போது நம்ம தனியா மாத்திரம் கடந்து போய்விடக்கூடாது. மாம்சத்துல தீர்மானம் பண்ணியோ இல்ல சுயத்துல முடிவெடுத்தோ நம்ம தனிமையில சில காரியங்களை செய்து விடுவோம் என்று சொன்னால் நிச்சயமா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நமக்கு சொந்தமாக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, சங்கீதத்தில் சில வார்த்தை வாசிக்கலாம். 25ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். 25ஆம் சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தை வாசிப்போம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். சரி, அதுக்கு முன்பாக இன்னும் ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சுட்டு அந்த பகுதியில் கடந்து போகலாம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20-21. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 20-21. இந்த வார்த்தை வாசித்து அடுத்த பகுதிகள் நம்ம கடந்து போகலாம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணம் ஆனாலும் சரி, ஜீவன் ஆனாலும் சரி, என்னவா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இருக்கு. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜீவனோடு கூட இருக்கும்போதும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? வெட்கப்பட்டு போக விட மாட்டாரு. மரணமும் அது வெட்கப்பட்ட ஒரு மரணமா இருக்காது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயோ, வாழ்க்கை கிறிஸ்துவ நம்பி வந்திருக்கிறேன், இயேசுப்பா நம்பி வந்திருக்கிறேன், சொந்தமாக என்ன சொல்லிடுவாங்களோ, வெட்கப்படுத்திடுவாங்களோ, 4 பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்திடுவாங்களோ. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும், ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். ஆனா நாட்கள் போகும், காலங்கள் போகும். காலங்கள் நிறைவேறின பிறகு நிச்சயமாய் சொல்லுகிறேன், யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை ஏளனப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் ஒதுங்கி போனார்களோ, யாரெல்லாம் முகத்தை சுழித்துட்டு போனாங்களோ, வீட்டுக்கு வரத்து கூட என்ன செஞ்சாங்க, கேவலமா நினைச்சாங்களோ, ஒரு நாள் வரும். நிச்சயமாய் அவருடைய பாதங்கள் உங்களை தேடி வரும். அவர் உங்களை தேடி வருவாங்க. நிச்சயமாய் உங்களை என்னையும் சந்தித்த அதே ரட்சகர் இயேசு அவர்களையும் சந்திப்பார் இடைப்பட்ட காலத்துல.
அவர்களையும் சந்திப்பார். நீங்க நினைச்சிருக்கலாம், ஐயோ வெட்கப்பட்டு போனேன்னு சொல்லி. நாம வெட்கப்பட்டு போக மாட்டோம். யார் நம்மளை வெட்கப்படுத்த நினைச்சாங்களோ அவர்கள் வெட்கப்பட்டு குறுகி நம்ம இடத்துல வந்து நம்ம கிட்ட இருக்கிற அந்த ரட்சிப்பை, அந்த சுவிசேஷத்தை, அந்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் வருவார்கள். கர்த்தர் கொண்டு வருவார். கர்த்தர் கொண்டு வருவார். சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எந்த நிலையிலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையாலும் சரி, வெட்கப்பட விட மாட்டார் கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தரால் கவனிங்க. 25ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. முதலாவது ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். யார் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி பார்த்தா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக தேவன் செய்ய மாட்டாரு, விட மாட்டார். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். தாவீதுடைய சங்கீதம். தாவீது சொல்றார், ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறேன், உண்மையே நான் பார்த்திருக்கிறேன், உண்மையே நான் சார்ந்திருக்கிறேன். நீர்தான் எனக்கு அடைக்கலம், நீர்தான் எனக்கு கண்மலை, நீர்தான் எனக்கு கோட்டை, நீதான் துருகம், நம்பிக்கை, நங்கூரை எல்லாம் எனக்கு நீங்க தான். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். அவமானமடைய அறிந்து விடாதபடிக்கு செய்யும். சத்துருக்கள் முன்பாகவோ, எழுந்திருக்கிற மனித சத்துருக்களுக்கு முன்பாகவோ வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஆண்டவரே அழகா சொல்றாரு பாருங்க. உம்மை நோக்கி காத்திருக்க ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நோக்கி காத்திருக்கிறேன். பெற்றோர்கள் இருந்தாங்க, ஆனா இல்ல. உடன்பரப்புகள் இருக்கிறாங்க, ஆனா இல்ல. சமஸ்த இஸ்ரவேல் தேசங்கள் ஜனங்கள் இருக்கிறாங்க, ராஜா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா தாவீதுக்குன்னு சொல்லி யாருமே கிடையாது. நாட்களில் யாருமே கிடையாது தேவனை தவிர. ஆடுகளை மேய்ப்பார், ஆண்டவரே நோக்கி பார்த்துட்டே இருப்பார். ஆண்டவரே என் தேவனே, ஆண்டவரே உண்மை நோக்கி நான் பார்க்கிறேன், உண்மை நோக்கி நான் கதறுகிறேன். இந்த சூழ்நிலையில் ஒரு மாற்றங்கள் வராதா? இந்த நிலையில ஒரு மாற்றங்கள் வராதா? உண்மை நோக்கி நான் பார்க்கிறேன். ஆண்டவரே என் தேவனே, என் தேவனே கதறுவார். ஒவ்வொரு காலத்தில் கதறிட்டே இருப்பார். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. இந்த வார்த்தை நம்ம என்ன செய்யலாம்? திக்கு தரிசனமா எடுத்துக்கொள்ளலாமா? ஆண்டவரே முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில காரணமே இல்லாம உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாங்களா? நல்ல ஒரு இடத்துல வச்சோம் பிரதர், நல்ல ஒரு ஸ்தானத்தில் வச்சிருந்தேன் பாஸ்டர், நினைச்சு கூட நான் பார்க்கல. ஒரு சமயத்துல கூட இப்படி செய்வாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஒரு காரியத்துல நான் நினைச்சு பார்க்கல. இப்படி பேசுவாங்க, இந்த வார்த்தையை சொல்லுவாங்கன்னு சொல்லி ஒரு காலமும் நினைச்சு நான் பார்க்கல. இப்படி பேசிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி செயல்பட்டாங்க, இப்படி நடந்துக்கிட்டாங்க. சோர்ந்து போகாதீங்க. யார் முகாந்திரம் இல்லாம, காரணம் இல்லாம நமக்கு விரோதமாய் எழும்புகிறார்களோ அவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். ஆமென். முகாந்திரம் இல்லாம காரணத்தோடு செய்கிற காரியங்கள் வேற. நம்ம இடத்துல காரணமே இல்லாம, சம்பந்தமே இல்லாம நம்ம விரோதிக்கிறாங்க என்று சொன்னா, கர்த்தர் அவர்கள் பக்கத்தில் அல்ல, நம் பட்சத்தில். அதனால் சோர்ந்து போக வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த செய்தி கேட்டுக்கொண்டு நிறைய சகோதர சகோதரிமார்கள், நிறைய தகப்பன்மார், தாய்மார் சோர்ந்து போய் வேதனையோட பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. மனம் உடைந்து, ஐயோ இந்த மகள் இப்படி பேசிவிட்டானே, என்னுடைய மகன் இப்படி பேசிவிட்டானே, என்னோட தாய், தகப்பன், கணவன் மனைவி இப்படி பேசுறான்னு சொல்லி உள்ளம் உடைஞ்சு போய், மனம் உடைஞ்சு போய் இந்த வார்த்தை நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் விட மாட்டார். அம்மா சொந்து போகாதீங்க. உங்க கண்ணில கர்த்தர் துடைப்பார். கடைசி வரைக்கும் இவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்க, எல்லாம் செஞ்சுவாங்க. நம்ம நினைச்சு நீங்க செய்திருக்கலாம். ஆனால் கடைசியில் ஒரே வார்த்தையில் எல்லாம் உடைந்து போயிருக்கலாம். இருதயங்கள் சுக்குநூறாய் நொறுங்கி போயிருக்கிறதா? சோர்ந்து போகாதீங்க. உங்க இருதயங்கள் காயங்களை கர்த்தரை கட்டுவார். அல்லேலூயா. மாயை, எல்லாம் கடந்து போகும். எல்லாம் சில காலங்கள் தான். ஆனால் கர்த்தரோ அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்றார், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். ஆண்டவரே, நம்முடைய விண்ணப்பங்கள் இப்படிதான் இருக்கணும், நம்முடைய ஜபங்கள் இப்படிதான் இருக்கும். ஆண்டவரே, நான் உமக்காய் காத்திருக்கிறேன்,
உம்முடைய வருகைக்காய் காத்திருக்கிறேன். வழி மேலே விழி வைத்து காத்திருக்கிறேன். எப்போ வருவீர் அப்பா, எப்போ வருவீர் ஆண்டவரே, இந்த பாடுகளுக்கு உபத்திரவங்கள் எப்பொழுது ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி காத்திருக்கிறோம் அத்தனை பேரும். நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு அப்பா. அதுக்கு என்ன சொல்றாரு, நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன், உன்னை நான் கூட்டு போறதுக்கு முன்னாடி உன் வெட்டுங்களா எல்லாவற்றையும் நான் மாற்றி நல்ல ஒரு இளைப்பாறுதலோடு தான் அழைச்சு செல்வேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்வாரு, நிறைய காரியங்கள் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். சின்ன வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 40:31 எனக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். யார் சோர்ந்து போக மாட்டாங்க, யார் இளைப்படைய மாட்டாங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தம்பி, தங்கச்சி, அன்பு ஐயா, அம்மா, நீங்க சிலருக்காய் காத்திருந்தீங்க, சில காரியங்களுக்காய் காத்திருந்தீங்க. ஓகே, இந்த காரியம் நடந்துட்டா பரவாயில்ல, எல்லாமே மாறிடும், எல்லா சூழ்நிலைகளும் மாறிடும், எல்லா பிரச்சனைகளும் முடிவு வந்துடும் சொல்லிட்டு. ஆனால் அந்த சம்பவங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே மாறி இருக்கும். ஆனா அதன் மத்தியில நீங்க எதிர்பார்க்காத காயங்கள் உங்களை தேடி வந்து செஞ்சு இருதயத்தை குத்தி வேதனைப்படுத்திருக்கும். கவனிக்கிறீங்களா? ஆனா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. ஏன் அந்த பலன் குறுகி போச்சு? ஏன் இருதயம் காயப்பட்டுச்சு? ஏன் மனசு வேதனை அடைஞ்சது? ஏன் அவமானங்கள் வந்துச்சு? ஏன் நிந்தனைகள் வந்துச்சு? ஏன் துக்கங்கள், பாடுகள் வந்துச்சு, கேவலங்கள் வந்துச்சு? பிரயோஜனம் இல்லாத, ஒவ்வொரு நொடிக்கும் தன்னுடைய சிந்தை இருதயத்தை மாற்றி கொண்டிருக்கிற மனிதர்கள் மேல நமக்கு நம்பிக்கை போனதான் நிதர்சனமான உண்மை. நம்ம அவங்களுக்கு காத்திருந்தோம், இவங்க செய்வாங்க, இவங்க பார்ப்பாங்க, இவங்க பண்ணுவாங்க, நமக்கு இவங்க பார்ப்பாங்க, பிள்ளைகளை பார்த்துக்கொள்வாங்க, காப்பாற்றுவாங்க, வேலையை வாங்கி கொடுப்பாங்க, திருமணத்தை செய்து வைப்பாங்க, தேவையில சந்திப்பாங்கன்னு சொல்லி நம்ம காத்து கொண்டிருந்தோம். நோ நோ, எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில், எப்படிப்பட்ட ஐஸ்வர்யத்தில், கனத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எனக்கு அன்பான தேவஜனமே, எனக்கு அன்பான பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்கள், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள், தேவனுக்கு மாத்திரமே நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காக மாத்திரமே காத்திருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் மாத்திரமே காத்திருக்க வேண்டும். எந்த மனிதனுக்கும், எந்த மனுஷனிடத்திலையும் காத்திருக்க தயவு செய்து பழகி கொள்ளாதீங்க. உங்க பிள்ளைகளுக்கு பழகி கொடுக்காதீர்கள். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம அப்படி பழகி கொடுக்கவே கூடாது. நிச்சயமா பழகி கொடுக்க கூடாது. வெயிட் பண்ணு, வருவாங்க, அவங்க செய்வாங்க. நோ நோ, எல்லாம் மாயை, மாறிட்டே இருக்கும். அந்த அந்த நொடி, அந்த 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 இமை பொழுது சகலமும் மாறும், எல்லாம் மாறும். ஆண்டு சொல்லிட்டாரு, அன்பு தணிந்து போகும். ஒருத்தர் காட்டி கொடுப்பாங்க, விரோதமா பேசுவாங்க, எல்லாம் மாறும்னு சொன்னாரு. இன்னைக்கு தத்துரூபமா நடந்துகிட்டு இருக்கு. பார்த்து கொண்டிருக்க அநேகருடைய வாழ்க்கையில பலவிதமான பாதையில விழுந்து 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 கேவலப்பட்டு, அசிங்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. காரணம் தெரியுமா? தேவனுக்கு காத்திருக்கிற அந்த இடத்துல, தேவனையை நோக்கி காத்திருக்கிற இடத்துல யாரோ ஒரு மனிதன், அது யாரா இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், உடன்பிறப்புகளா இருக்கலாம், யாரா இருக்கலாம், அவங்களுக்காய் காத்திருந்துதான் எவ்வளவு காயப்படுத்திருச்சு. ஒரு காரியம் சொல்லட்டுமா? எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தருக்கு நம்ம காத்திருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரே நீர் தான் எங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும், இந்த காலத்தில் நீர் தான் என்னை காப்பாற்ற வேண்டும், நீர் எங்களை தூக்கி விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்கு நாம் காத்திருப்போம் என்று சொன்னால், ஒரு நாளும் அடித்து சொல்லுவேன், ஒரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களையும் என்னையும் காயப்படுத்தவே படுத்தாது. மற்ற காலத்தில் நம்ம காயப்பட்டிருப்போம், அடைக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, சுக்குமாரி கிழிக்கப்பட்டிருப்போம். கர்த்தருடைய வார்த்தைகள் அது காயத்தை கட்டுகிற வார்த்தைகள். ஆமே, காயத்தை கட்டுகிற வார்த்தைகள். எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வார்த்தை காயத்தை கட்டினது போல கர்த்தருடைய வார்த்தை காயங்களை கட்டுகிற வார்த்தைகள். எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, எந்த மனுஷனுக்கும் காத்திருக்க வேண்டாம், எந்த உறவுகளுக்கும், எந்த சொந்தங்களுக்கும், பந்தங்களுக்கும் காத்திருக்க வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரமே காத்திருக்க பழகுங்க. பிள்ளைகளுக்கு அதை படிப்பீங்க. இப்பொழுது அந்த காரியங்களை படிப்பீங்க. நீ கர்த்தருக்கு மாத்திரமே காத்திரு. எதுவான் ஆனாலும் சரி, தேவ சமூகத்துல போ, அவர் இடத்துல கேளு.
என்னை கேள், அப்பொழுது ஜாதி உனக்கு சுதந்திரமாகும், பூமி எல்லைகள் உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனா கர்த்தர் சொன்னால் நிச்சயமாய் கொடுப்பார், நிச்சயமாய் செய்வார். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஒரு காரியம் சொல்லட்டுங்களா? ஏசப்பா யாரையும் ஒரு நாளும் ஏமாற்றவே மாட்டார், ஏமாற்ற மாட்டார். அவர் பொய் உரையாத தேவன், அவர் பொய் சொல்ல மாட்டார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? வசனத்தில் நிறைவேற்றி முடியாதிருப்பார் வேதத்துல வாசிக்கிறோம். அவர் சொன்னா கண்டிப்பா செய்வார். ஆனா கால தாமதங்கள் ஆகும். அது ஏன் அந்த கால தாமதங்கள்? அவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நம்மளை தகுதியாக்கி கொண்டிருக்கிறார். அவைகளை பெற்றுக்கொள்வதற்கு, அனுபவிப்பதற்கு நம்மளை கர்த்தர் தகுதியாக்கி கொண்டிருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க பிரதர் சிஸ்டர், சோர்ந்து போகாதீங்க தம்பி தங்கச்சி, சோர்ந்து போகாதீங்க. ஆமென். கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை வெட்கப்பட்டு பார்க்க வேண்ட மாட்டார். ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கணும். எந்த மனுஷனுக்கும் காத்திருக்க கூடாது. எனக்கு இவ்வளவு பணங்கள் வரப்போகுது, இவ்வளவு நகை வரப்போகுது, இவ்வளவு உயர்வு வரப்போகுது. இந்த பணம், பொருள், நகை, உயர்வு, ஆஸ்தி, சம்பாத்தியங்கள் எல்லாமே மறைந்து போகும். சீக்கிரத்துல மறைந்து போகும், விரைவில் மறைந்து போகும். இவைகளின் மேல ஒரு மனுஷனும் நம்பிக்கை வைப்பார் என்று சொன்னால் அவனை காட்டிலும் முட்டாள் யாருமே கிடையாது. உண்மை. இப்படிப்பட்ட காரியத்தில் ஒரு மனிதன் நம்பிக்கை வைப்பார் என்று சொன்னால், அதாவது சிருஷ்டிகரை மறந்து, உருவாக்கினவரை மறந்து, உருவாக்கப்பட்டவைகளின் மேல ஒரு மனிதன் நம்பிக்கை வைப்பான் என்று சொன்னால் அவனை காட்டிலும் முட்டாள் யாருமே கிடையாது. எங்கமான தேவச்சனமே, நம்முடைய காத்திருப்பு யாரை நோக்கி இருக்க வேண்டும்? தேவனை மாத்திரமே நோக்கி இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, அனுதினமும் சொல்லிக் கொடுங்க. ஏதாவது கேட்கிறாங்களா? ஏசப்பாட்ட கேள், வெயிட் பண்ணு, அவர்கிட்ட வெயிட் பண்ணு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, 1 வீக் 1 மந்த் வெயிட் பண்ணு, கண்டிப்பா தருவார், கண்டிப்பா செய்வார். நீங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரை காண்பித்து கொடுக்க பழகி விட்டீங்கன்னு சொன்னா நிச்சயமா சொல்றாங்க, குடும்பத்துல என்னைக்குமே மகிழ்ச்சி நிலைத்திருக்கும். அல்லேலூயா. சக்கா நீங்க அடுத்த போகலாம். சங்கீதம் 34:5, 34ஆம் சங்கீதத்துடைய 5ஆம் வசனத்தை பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். எப்படியா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அதாவது அவர்கள், நம்ம எப்போவெல்லாம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோமோ, அவருக்கு காத்திருக்கிறோமோ, இந்த முகம் வெட்கப்படாது, இந்த இருதயம் வெட்கப்படாது, நினைவுகள் செய்ய வெட்கப்படாது, கண்ணீர் வராது. முகங்களை பிரகாசிப்பிக்கிற தெய்வம். இன்னைக்கு நிறைய பேருடைய முகங்கள் சோர்ந்து போயிருக்கு. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும். நிறத்தை வைத்து அல்ல, கவனிக்கிறீங்களா? நிறத்தை வைத்து, தோற்றங்களை வைத்து கிடையாது. அந்த முகத்திலேயே தெரியும், அந்த பிரசன்ஸ்லேயே தெரியும். அந்த இருதயத்தின் நிறைவு வாய் பேசுன்னு சொல்லுவாங்க, மனதின் யோசனைகள் நாவின் பிரதியுத்தரம் சொல்லுவாங்க. இந்த உள்ளத்தில் இருக்கிற காரியங்கள், உள்ளத்தில் ஒரு வேதனை இருக்குன்னு சொன்னா அது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லி சில முகத்துல பிரகாசத்தையே பார்க்க முடியாது. என்ன செய்வாங்க? சிலர்லாம் நல்ல பவுடர் அடிச்சு, பெயிண்ட் அடிச்சு, என்னென்னலாம் செய்யணுமோ, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் என்னென்ன போடுமோ எல்லாத்தையும் போடுவாங்க, சகலவற்றையும் போடுவாங்க. ஆனால் என்ன செய்யாது? காட்டி கொடுத்து விடும். நோ, அதெல்லாம் இல்லை. சிம்பிளிசிட்டி. நார்மலா இருங்க, நார்மலா இருங்க, நார்மலா இருங்க. உள்ளத்துக்குள்ள உள்ளத்துக்குள்ள அவரை நோக்கி பார்க்கிற இருதயம், ஆண்டவரே, என் தேவனே, கர்த்தாவே, என் தகப்பனே அப்படிங்கிற வார்த்தை, ஏக்கத்தின் குரல், விண்ணப்பம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்று சொன்னால் இந்த முகம் பிரகாசமாய் கொண்டே இருக்கும். நிச்சயமா சொல்ற, அந்த முகம் பிரகாசமாய் கொண்டே இருக்கும். மோசே முகத்தை ஏன் ஜனங்கள் பார்க்க முடியல? யாரை பார்க்க போனார் மோசே? எஸ், தேவனை பார்க்க போனார். அவருடைய முகத்தை யாரை பார்க்க முடிஞ்சதா? பயந்தாங்களாம். முகத்தை பார்க்க முடியாது அப்படிங்க பயந்தாங்களாம். மகிமை மூடி மறைத்து கொண்டிருந்தது. ஆதாமி ஏவாளை மகிமையின் மேகம் வஸ்திரம் மூடியிருந்த வரைக்கும் எதுவும் அவங்களுக்கு தெரியல. ஆனா மகிமை விட்டு போன உடனே ஒளிந்து கொண்டார்கள், ஒளித்து கொண்டார்கள் சொல்லி கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். ஓகே, காரியத்துக்குள்ள வரலாம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கண்மன் தேவஜனமே, தேவனை மாத்திரமே நோக்கி பாருங்க. கர்த்தரை மாத்திரமே நோக்கி பார்க்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். அவருடைய சமூகத்தை மாத்திரமே நோக்கி பார்க்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். எதுவுமே பார்க்காதீங்க, எதையும் எதிர்பார்க்காதீங்க, எந்த காரியங்களையும் எதிர்பார்க்க வேண்டாம். தேவனை மாத்திரமே எதிர்பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் அடுத்த பகுதிக்கு கடந்து போகலாம். 2வது பாயிண்ட் சொன்னா, யார் வெட்கப்படுவதில்லை? கற்பனையின்படி வாழ்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போவதில்லை. 119ஆம் சங்கீதத்தை திருப்பி எடுத்துக் கொள்வோம். 119ஆம் சங்கீதத்துடைய 80வது வசனம்.
நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமா இருக்க கடவுது. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமா இருக்க கடவுது. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணுமா? பிரமாணத்தால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையினால இருதயம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தினால நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். கவனிக்கிறீங்களா? உங்க மூல அறிவு உங்களை நடத்தக்கூடாது. நம்முடைய அறிவு நம்மளை நடத்தக்கூடாது. நம்முடைய மாம்ச அறிவின்படி நம்ம வாழ்கிறவர்களா இருக்கக்கூடாது. நம்முடைய சுய சித்தத்தின்படி நம்ம வாழ்கிறவர்களா இருக்கக்கூடாது. மாம்சத்தின் பேச்சின்படி, பார்வையின்படி, நடையின்படி, சுபாவத்தின்படி நம்ம நடக்கிறவர்களா இருக்கக்கூடாது. அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கற்பனையின்படி வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களா இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை கேட்டு அதுக்கு கீழ்ப்படி நடக்கிறவர்களா நம்ம வாழ வேண்டும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிற காரியம். தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அதுதான். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமா இருக்க கடவுது. கர்த்தருடைய வார்த்தை உள்ள வைங்க, இருதயத்துக்குள்ள வைங்க. கர்த்தருடைய வசனத்தினால உங்க இருதயமும் என்னுடைய இருதயம் நிரம்பியிருக்கும் என்று சொன்னால் அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையாய் மாறும். வசனத்தின்படி நடத்தப்படுகிற வாழ்க்கைக்கும் சுயமாய் நடந்திருக்கிற வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. கிறிஸ்துவோடு இணைந்து நடக்கிறவர்களுக்கும் கவனிங்க, கிறிஸ்துவோடு இணைந்து நடக்கிறவர்களுக்கும் தனித்து கிறிஸ்துவின் பெயரை சொல்லி எந்தவித தொடர்புமே இல்லாம இடைவெளி விட்டு நடக்கிறவர்களுக்கு வித்தியாசம் இருக்கு. இதோ அப்படின்னு சொல்லி வாழ்றவங்களுக்கு என்ன செய்ய முடியாது? கிறிஸ்துவுள்ள தங்கியிருக்க முடியாது. சிலருடைய வாழ்க்கை முறையை பார்த்து நம்ம கண்டுபிடித்துக் கொள்ளலாம். இவங்க கூட கிறிஸ்து இருக்கிறார், கிறிஸ்து இவங்களோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதான் வேணும். பிரமாணம் உள்ள இருக்கணுங்க. இந்த பிரமாணங்களும் வார்த்தைகளும் கட்டளைகளும் இருதயத்துல எழுதப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்து எதிர்பார்க்கிறதான ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. கற்பனையின்படி வாழ்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. வசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அந்த வசனம் அவையில மேற்கொள்ளும். உள்ள வசனம் இல்லை என்று சொன்னால் வெட்கம் உங்களை மேற்கொண்டு விடும். அதான் that's fact. வார்த்தை, வசனம், சத்தியம் நமக்கு உள்ள இல்லைன்னு சொன்னா வெட்கங்களும் அவமானம் நம்மளை மேற்கொண்டு போயிட்டே இருக்கு. நம்ம மூடி போட்டுரும். ஆனா உள்ள வார்த்தை வசனம் நிரம்பி இருக்கு, ஜீவன் நிரம்பி இருக்குன்னு சொன்னா இந்த வார்த்தை வசனம் அத்தனை விதமான அவமானங்கள் வெட்கங்களை அவைகளை மேற்கொண்டு என்ன செய்யும்? நம்ம தலையில உயர்த்தி பிரகாசம் அடைந்து செய்து கொண்டே இருக்கும். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்களை எப்படிப்பட்ட ஸ்தானத்துல வைத்திருந்தாலும் சரி, எவ்வளவு உயரத்துல உங்களை கொண்டு போய் வைத்திருந்தாலும் சரி, கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? காலங்கள் வரும், உயரத்துல கொண்டு போய் வைத்து அழகு பார்க்கிற தேவன் நிச்சயமாய் உயர்த்துவார். உயர்த்தணும்னா நாங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பா செய்வார். எவ்வளவு உயரத்துல கர்த்தர் கொண்டு போய் வைத்தாலும் பிரமாணங்கள் மறக்கப்படக்கூடாது, கற்பனை மறக்கப்படக்கூடாது. உலக பிரகாரமான காரியங்கள் உயர்வு வருதுன்னு சொன்னா அதன்படி என்ன செய்யக்கூடாது? அதனோட வாழ்க்கை தீர்மானித்து விடக்கூடாது. அதை கொடுக்கிறவரை கர்த்தர் தான். நமக்கு ஆசீர்வாதங்கள், நன்மைகளையும் சகலவற்றையும் கொடுப்பது இந்த பிரமாணங்கள், வார்த்தை, வசனம், சத்தியம் தான் சகலவிதமான ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில வாழ்க்கை நம்ம நடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 119ஆம் சங்கீதத்தினுடைய 165ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 165ஆம் வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு வேதத்துல எங்கேயும் போடல. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வாசிக்கிறது வேற, நேசிக்கிறது வேற. அன்பு வேற, ஐக்கியம் வேற. புரியுதுங்களா? அன்பு வேற, ஐக்கியம் வேற. அன்புக்கு ஐக்கியக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அன்பு வாசிக்கிறதுல இருக்கும், ஐக்கியம் நேசிக்கிறதுல ஒருமனப்படும். சோ உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நம்ம வேதத்தை வாசிக்கிறவர்களா இருக்கக்கூடாது, வாசித்ததின்படி நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். வாசித்ததின்படி செயல்படுகிறவர்களா நம்ம என்ன செய்யணும்? மாற வேண்டும். நம்ம வீட்டில் வேதத்தை வாசிக்கிறோம், நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எல்லாரும் வேதத்தில் வாசிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த வேதத்தை வாசிச்சுட்டு அன்று கர்த்தர் என்ன வார்த்தைகளை கொடுக்கிறாரோ அதன் பிரகாரமாக நீங்களும் நானும் வாழ்ந்தாதான்
நமக்கு பின்வரும் சந்ததிகள் அதே போல அவர்களும் வேதத்தை வாசித்து அந்த நாளில் கர்த்தர் என்ன வார்த்தைகளை பேசுகிறாரோ அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாய் மாறுவார்கள். அதுக்கு யார் காரணமா இருக்க வேண்டும்? நீங்களும் நான். நமக்கு பின்வரும் சந்ததிகளுக்கு நாம தான் கற்றுக் கொடுக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே அமர்ந்து வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். அதை நம்ம பிள்ளைகள் பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கணும். நீங்க வேலை செய்யறதையோ சம்பாதிக்கிறது கட்டுக்கட்ட பணத்தை கொண்டு வந்து கொடுக்கறது பிள்ளைகள் பார்க்கறது வேஸ்ட். அதுல ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் பார்த்து பிள்ளைகள் நிச்சயம் செய்ய முடியாது, வளர முடியாது, ஆசீர்வதிக்கப்பட முடியாது. அது உலக பிரகாரமான காரியம், அதெல்லாம் மாயை. காலையில் எழுந்திரிச்ச உடனே தாயும் தகப்பனும் ஜெபிக்கிறத பிள்ளைகள் பார்க்கணும், வேதத்தை அமர்ந்து வாசிக்கிறத பிள்ளைகள் பார்க்கணும், ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிக்கிறத பிள்ளைகள் பார்க்கணும், நல்ல நல்ல கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கங்களை கேட்கிறத பிள்ளைகளை செய்யணும், பார்க்கணும். அதுதான் உண்மையிலேயே நீங்க உங்க பிள்ளைகளுக்கு வைத்து போகிற நல்ல அடையாளம். ஆமென், ஆமென். உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. நிச்சயமா சொல்றேங்க, நீங்கள் நானும் நம்ம பிள்ளைகளும் வேதத்தை நம்ம நேசிப்போம் என்று சொன்னால் சமாதானமா இருப்போம், வெட்கமடைய மாட்டோம், வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார், இடர மாட்டோம். முக்கியமாய் கர்த்தருடைய வேதம் இடறுகிற மனுஷனை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், சரியான பாதையில நிலைநிறுத்தும். ஒருவேளை உங்க வீட்டுல வாலிப பிள்ளைகள் இடறுகிற மாதிரி இருக்கா, இல்ல இடறாங்களா, இல்ல இடறிட்டாங்களா, என்ன செய்யுங்க? வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, வார்த்தையை வாசிங்க, வாசித்து காமிங்க, வாசிக்க சொல்லுங்க, நேசிக்க சொல்லுங்க, அபியாசப்படுத்த சொல்லுங்க. வார்த்தை பேசும், ஜீவனுள்ள வார்த்தை அவரோட கூட நிச்சயமாய் பேசும், இடர மாட்டாங்க. கர்த்தர் அந்த பாதையில் மாற்றி சரியான பாதையில நிலைநிறுத்தி விடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த காரியத்தை வசனத்துக்கு நேரம் போலாம். எஸ்ரா 7ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனம். எஸ்ரா 7ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம் கவனிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அல்லேலூயா. என்ன ஒரு அழகான வார்த்தை. எஸ்ரா ஒரு வேத பாரகன், ஸ்கிரைப். என்ன சொல்றாரு? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும். ரெண்டுமே முக்கியமான வார்த்தை. வேதத்தை ஆராயவும். இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம், செய்தித்தாள்களை வாசிக்கிறது போல, ஏதோ சாதாரண புத்தகத்தை வாசிக்கிறது போல வாசிக்கிறோமே தவிர ஆராய்கிற அனுபவங்கள் வெகு சிலருக்கு மாத்திரம்தான் இருக்கு. நம்ம பிள்ளைகள் மத்தியில இந்த வார்த்தை போட்டிருக்க குறிப்பிட்ட ஒரு நபருடைய பேர் வருதுன்னு சொன்னா எத்தனை பேர் இந்த நபருடைய பின்னணியும் என்ன, இவருடைய தாய் தகப்பன் யார், எந்த ஊர்ல பிறந்தாங்க, இவருடைய சூழ்நிலைகள் என்ன, இவருடைய ஹிஸ்டரி என்ன, எந்த சூழ்நிலை இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு, எதற்காக சொல்லப்பட்டிருக்கு, யாரால் சொல்லப்பட்டிருக்கு, யார் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு, எத்தனை பேர் நம்ம தியானிக்கிறோம். இந்த வார்த்தையுடைய பின்னணியும் என்ன, இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன, ஆழம் என்ன. இதுதான் வேதத்தை ஆராயவும். நம்ம என்ன செய்யறோம்? இன்னைக்கு தேவையில்லாத காரியத்தை ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம், பிரயோஜனமே இல்லாத காரியத்தை ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம், மதவாத காரியத்தை ஆராய்ஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒன்றும் செய்ய முடியாத காரியத்தை நம்ம வீழ்ச்சி நம்ம செஞ்சுக்கோம், ஆராய்ந்து கொண்டிருக்கோம். அது வேஸ்ட். அதை தூக்கி போடுங்க பிரதர், சிஸ்டர், அங்கே தங்கச்சி, தம்பி, அதை தூக்கி வீசுங்க. அதனால எந்த நன்மையும் கிடையாது. வேதத்தை ஆராய்வதற்கு உங்க இருதயத்தை பக்குவப்படுத்துங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதற்கு வெட்கப்படாதீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்வதற்கு நீங்க வெட்கப்படாமல் இருந்தீங்கன்னா நீங்க எங்கேயும் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆனா எதுக்கு வெட்கப்படுகள் நிறைய உண்டு. ஐயோ, இயேசுன்னு சொன்னா அடிச்சிருவாங்களா? அடிக்கட்டுமே, அடிச்சா ஏசப்பன ஒரு கண்ணத்துல இருந்தா மறு கணத்தை காட்டுன்னு சொல்லியிருக்கிறாரே. ஏசப்போ கண்ணத்துல அடிச்சாங்களே, காரியம் உமிழ்ந்தார்களே, முடியெல்லாம் பிடிச்சி பிச்சாங்களே, முள்முடி, கரங்கள் கால்கள் ஆணி, விழாவில் ஈட்டி, வார அடி, சவுக்கடி, எவ்வளவு வேதனைகள். ஏதாவது தப்பு செஞ்சார் ஏசப்பா. ஆனா நீங்கள் நானும் செய்த தவறுகளை சற்று கண்களை மூடி நீங்க சிந்திச்சு பாருங்களேன். ஐயோ, எவ்வளவு பாவங்கள், டன் கணக்குல பாவங்கள். அத்தனையும் ஏசப்பா என்ன செஞ்சாரு? அப்படியே முழுவதுமாய் வேரோடு பிடுங்கி அவைகளை தன்மேல ஏற்றுக்கொண்டார். பிள்ளைகளுக்காக அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டாரே. கவனிங்க,
கவனிங்க, அந்த தேவனுடைய வார்த்தைய, அந்த அவ்வளவு இரக்கமுள்ள தேவனுடைய சுவிசேஷத்தை, ரட்சிப்ப ஏன் வெட்கப்படாம மற்றவங்களுக்கு சொல்ல முடியல? ஏன் வெட்கப்படாம மற்றவங்களுக்கு சொல்ல முடியல? நம்ம தீர்மானத்தை எடுப்போம், ஆண்டவரே இதுவரைக்கும் வெட்கப்பட்டேன், 1000 வருஷம் வாழ்ந்துட்டு போறது கிடையாது, நீ எத்தனை நாளோ, எத்தனை மணி நேரங்களோ, எத்தனை மாதங்களோ, எத்தனை வருஷங்களோ, அவ்வளவுதான். கொடுக்கப்பட்ட கொஞ்ச காலத்துக்குள்ள உங்களை குறித்து எதெல்லாம் நான் பெற்றுக்கொண்டேனோ, எதெல்லாம் கற்றுக்கொண்டேனோ, எனக்கு எதெல்லாம் அறிவிக்கப்பட்டதோ, நிச்சயமா மற்றவர்கள் நான் அறிவிப்பேன் ஆண்டவரே. எனக்கு எதெல்லாம் அறிவிக்கப்பட்டதோ அறியாதவர்களுக்கு அவைகள் பரிபூர்ணமான அறிவிப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி மனதுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்து பாருங்க. நிச்சயமா உங்க வெட்கம் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உங்க வெட்கப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாய் விலக ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தனால அடுத்த பகுதியை கடந்து போகலாம். மூன்றாவது, யார் வெட்கப்பட்டவர்கள் சொன்னா, தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறவங்க கண்டிப்பா வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ரோமர் 9ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். 9ஆம் அதிகாரத்தினுடைய 32, 31 வசனம் வாசிக்கிற கவனமா கேளுங்க. எண்ணத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடதற்காக கல்லில் இடறினார்கள். இதோ இடதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் விற்கப்படுவதில் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. நியாயப்பிரமாணமும், நல்லா கவனிங்க, நியாயப்பிரமாணத்தையும் விசுவாசத்தையும் ரெண்டு நீங்க கம்பேர் பண்ணி சொல்றாங்க. என்னத்தினால் அவர்கள் விசுவாசத்தினால் அதை தேடாமல், இஸ்ரவேல் ஜனங்க விசுவாசத்தினால ஒரு காரியத்தை தேடாம நியாயப்பிரமாணத்தினால என்ன செய்யறாங்க? தேடுறாங்க. இந்த காரியத்தை செஞ்சா நிறைவேறிடும், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், இதுக்கு இந்த காரியங்கள் செஞ்சா பரிகாரம், ஓகே முடிஞ்சிருச்சு. நோ நோ, கண்களை பார்க்கிற காரியங்களில் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம தீர்மானம் பண்ணி முடிச்சிடக்கூடாது. காணாத காரியங்களை விசுவாசத்தோடு பிரயாணம் பண்ணி போற விசுவாச வாழ்க்கை. என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினால அதை தேடாமல், அப்ப என்ன செய்யணுமா, நம்ம எதை தேடினாலும் விசுவாசத்தோடு கூட தேடணுமா. அவங்க என்ன செஞ்சாங்க? விசுவாசத்துல தேடல, திரும்பி பார்த்தாங்க, பிரமாணங்களை பார்த்தாங்க, பிரமாணங்களை, நியாயப்பிரமாணத்தை தான் பார்த்தாங்க. மோசே அப்படி சொல்லியிருக்கிறாரு ஏசப்பா கிட்ட, ஒரே போராட்டம் ஏசப்பா வாழ்ந்த காலத்துல. வேதப்பார் பரிசு அது செய்யலாம், இப்படி நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது, மோசே நியாயப்பிரமாணம் இப்படி சொல்லுது, நீர் இப்படி செய்கிறீர்கள், இப்படி செய்யலாமா, ஓய்வு நாள் இப்படி செய்யலாமா, ஓய்வு நாள் இப்படி பண்ணலாமா, அற்புதங்கள் செய்யலாமா, விடுதலை ஆக்கலாமா, ஒரே கான்ட்ரோவர்சி தான் ஏசப்பாவோட கூட. அதாவது வார்த்தைகள் பாருங்க. என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடினால் அதை அடையவில்லை. இடறுதற்கான கல்லில் இடறினார்கள். இடறி போனாங்க. அவங்க சாதிச்சது ஒண்ணுமே கிடையாது. நியாயப்பிரமாணத்தை பார்த்து 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 நியாயப்பிரமாணத்தின்படி இதான் ஒண்ணுமே சாதிக்கல. இதோ இடறுதற்கான கல்லையும் தவறுதற்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமா இருப்பவன் எவனோ அவன் நிற்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. கண்மான தேவஜனமே, விசுவாசத்தை மாத்திரம் முன்பாக வைங்க. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் முன்பாக வைங்க. கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் முன்பாக வைங்க. விசுவாசத்தை கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றிலும் பெரிய இழப்பு எது தெரியுமா? ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. இதை காட்டிலும் உலகத்திலேயே ஒரு மோசமான மனுஷன் யார் தெரியுமா? மோசமான மனிதன் அப்படின்னு சொன்னா யார் தெரியுமா? கிறிஸ்துவை தெரிந்து அறிந்து விசுவாசித்து சில காலங்களுக்கு பிறகு விசுவாசித்து விட்டு பின்மாறி போறான் பாருங்க, அவன் தான் உலகத்திலேயே மோசமான மனிதன், பயங்கரமான மனிதன். அவனால யாருக்குமே இந்த பலனும் கிடையாது, யாருக்கும் நோ யூஸ். பயங்கரமான ஒரு பெரிய குழி அவனுக்கு காத்திருக்குன்னு சொல்லி அர்த்தம். பின்மாறி போகிறவர்கள் வாழ்க்கை ஐயோ ஐயோ, இடர பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ. எப்படி இடர பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ,
யாரெல்லாம் ஒருத்தர் இடர் பண்றாங்களோ சபைக்கு போகாதபடிக்கு, இதுப்பா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இந்த வாரம் இந்த வேலை இருக்கு, இந்த காரியம் இருக்கு, இந்த ஜோடி இருக்கு, முடிச்சுட்டு வந்துடலாம், கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடலாம், இந்த வேலை காரியம் இருக்கு, போயிட்டு வந்துடலாம், அடுத்த வாரம் பார்த்து ஏசப்ப கோச்சிக்க போறாரா? இடர பண்ணுகிறவர்களுக்கு ஐயோ. உங்க விசுவாசத்தை ஒருத்தர் இடர பண்றாங்களா, அவர்களுக்கு ஐயோ. நீங்க அந்த லிஸ்ட்ல போயிடாதீங்க. மறுபடியும் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை இருக்கான்னு சொன்னா காரணத்தை கொண்டு அவங்க விசுவாசத்துக்கு இடரலாய் நீங்க மாறிவிட வேண்டாம். முடிந்த வரைக்கும் அவரை உற்சாகப்படுத்துங்க, சொல்லுங்க. அவங்க சோர்ந்து போனான்னா தயவு செய்து என்ன செய்யாத, தேவனை தேடுறதை மாத்திரம் நிறுத்திடாத, ஜெபிக்கிறத மாத்திரம் நிறுத்திடாத, அவர் ஆராதிக்கிறத மாத்திரம் நிறுத்திடாத, சபைக்கு போறதை மாத்திரம் நிறுத்திடாதன்னு சொல்லி உற்சாகப்படுத்துங்க. இடறுவதற்கு ஏற்ற நபரை நீங்க மாறிவிட வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் முன்பாக வைத்திருக்கிறார் பிரமாணத்தையும் விசுவாசத்தையும் நமக்கு முன்பாக வச்சிருக்கிறார். நம்ம எதை சூஸ் பண்ணுகிறோம், எதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து கண்மலையா இருக்கிறார். நமக்கு கிறிஸ்து தான் கண்மலையா இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அவர் தான் ஆதாரமா நமக்கு இருக்கிறார். எதை நம்ம ஃபாலோ பண்றோம்? கவனம். நீங்க வளர்ந்து வர காலங்கள், உங்க பிள்ளைகள் வளர்ந்து வர காலங்கள், நம்ம பெற்றோர் கவனமா இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை ஊட்டுங்க. சாப்பாடு ஊட்டுறது ஒரு பகுதி. விசுவாசத்தை வார்த்தையில, வசனத்தை ஊட்டுங்க. விசுவாச வார்த்தையில ஊட்டுங்க. எப்படிப்பட்ட நெருக்கம் ஆனாலும் சரி, நான் விசுவாசிக்கிறவர் என்ன நான் அறிந்திருக்கிறேன், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர், என்னை தப்புவிக்க வல்லவர். அப்படிப்பட்ட வார்த்தையில ஊட்டுங்க. சாப்பாடு ஊட்டும் போதே வசனத்தை ஊட்டுங்க. வசனத்தினால் பிள்ளை இருதயங்கள் நிரம்பி இருக்கட்டும். அது அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள், அதான் கண்மலை, அது அவங்களுக்கு நிலையான அஸ்திபாரங்கள், வேற எதுவுமே கிடையாது. சரி, வசந்த வாசிப்போம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்தினுடைய 11-12 வசனங்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையபடி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காக நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறனுமா இருக்கிறாய். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. சொல்லி கொடுக்கணும், நம்ம பார்க்கணும். உலக பிரகாரமான வாழ்க்கையில இது பரலோகம் கிடையாது. நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் நினைச்சிட்டாங்க பணம், பொருள், வீடு, கார், பங்களா எல்லாம் இருக்குன்னு இது பரலோகம், இதான் சொர்க்கம், பரலோகமே தேவையில்லை. நோ, இது இட்ஸ் நாட் ஹெவன். இது பரலோகம் கிடையாது. நமக்கு மகிமையான ஒரு வாசஸ்தலத்தை நம் தகப்பன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கார். அதுக்குதான் நம்ம காத்திருக்கணும். விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடணும். என்ன பாஸ்டர் போராட்டத்தை போராட சொல்றாரு? எஸ், பாடுகளின் வழியாக தான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். இடுக்கமான வாசல் வழியாக தான் பரலோகத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். விசுவாசம் அது ஒரு போராட்டம். விசுவாசம் போராட்டம் நீங்க நினைச்சக்கூடாது. விசுவாச வாழ்க்கையில பலவிதமான சம்பவங்கள் வரும். அதன் மத்தியில திசை மாறாம சரியான இடத்துல நம்ம சரியான பாதையில் கடந்து போய்கொண்டே இருக்கிறதா விசுவாச வாழ்க்கை. சில காற்றடிக்கும், புயல் அடிக்கும், அலை அடிக்கும், கடல்ல பயங்கரமான கொந்தளிப்புகள் வரும். ஆனா உங்களுக்கு என்ன இருக்கணும்? அந்த திசை கரெக்டா உங்க கண்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு தண்ணி வந்தாலும் சரி, எவ்வளவு காற்றடிச்சாலும் சரி, எவ்வளவு புயல் வந்தாலும் சரி, அந்த குறிக்கோள், அந்த லக்கு, நம்ம போய் சேர வேண்டிய இடம் நம்ம மைண்டை விட்டு மாறவே கூடாது. இந்த அலைகள் வரணும், நம்ம தூக்கி போடலாம், என்ன செஞ்சாலும் சரி, நம்ம துடுப்பு என்ன செய்யணும்? சரியா துடுப்பு போட்டு அந்த பாதையை விட்டு விலகாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அதுக்குதான் கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஒரே ஒரு அஸ்திபாரங்கள் விசுவாசம். விட்டுறாதீங்க. விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடணும். பிள்ளைகள் திருமணமாகி போயிருக்கிறாங்களா? ஏதோ பிரச்சனை சொல்றாங்களா? படிக்கிற இடத்துல பிரச்சனையா, வேலை செய்யறதுல பிரச்சனையா? சொல்லுங்க. அவங்கள மாம்சத்துல போராட சொல்லாதீங்க, விசுவாசத்துல போராட சொல்லுங்க. மாம்சத்தின் முடிவு மரணம், ஆவியின் முடிவோ ஜீவனும் சமாதானமா. ஆமென். நீங்க விசுவாசத்துல போராட சொல்லுங்க. எது பிள்ளைகள் சொன்னாலும் சரி, இந்த காரியத்தை என்கிட்ட சொன்னது போல அப்பாட்ட சொல்லுமா, அப்பாட்ட சொல்லுப்பா, அந்த காரியத்தை அப்படியே அவர்கிட்ட சொல்லு. என்னால முடியாது, இதுக்கு பதில் கொடுக்க என்னால முடியாது, ஆனா அப்பா கண்டிப்பா அங்க கிரியை செய்வார். அந்த மனுஷத்தை என்னால பேச முடியாது, ஆனா ஏசப்பா பேசுவார், தெய்வதூதன் அனுப்புவார், பரிசுத்தாவின் ஆளுகை செய்வார், அங்க உண்டாகும். நீ அவரிடத்துல சொல், அவரிடத்துல போராடு. இப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும் நாம. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
சில காரியங்கள் மாத்திரம் நம்ம பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்கலாம். கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நம்ம முடிக்க போறோம். கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. அதன் வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களா இருக்கும்படி அவர் நிலைத்திருங்கள். அருமையான வார்த்தை, முக்கியமான வார்த்தை, ரகசியம் அடங்கி இருக்கிறது. கவனிக்கிறீங்களா? நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல், மறுபடியும் வாசிக்கிறேன், நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவராய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். கிறிஸ்துவுக்கு உள்ள வார்த்தையில, வசனத்துல, சத்தியத்துல, விசுவாசத்துல, வைராக்கியத்துல நிலைத்து கர்த்தருக்குள் நிலைத்திருந்தாதான் அவர் வரும் பொழுது அவருக்கு முன்பாக நம்ம வெட்கப்பட்டு போக மாட்டோம். நமக்குள்ள வார்த்தையில, வசனத்துல, விசுவாசத்துல தடுமாற்றங்கள் இருக்கும் என்று சொன்னால் நம்ம வெட்கப்பட்டு போவோம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நிலைத்திருக்காவிட்டால் அவருடைய வருகை நம்ம தடுமாறி விடுவோம். எனக்கு அன்பான தேவச்சனமே, நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? விசுவாசத்துல எப்படி இருக்கிறோம்? ஆவிக்குரிய ஜீவிதத்துல எப்படி இருக்கிறோம்? பக்தி வைராக்கியத்துல எப்படி இருக்கிறோம்? பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்க்கிறோம்? சபைக்குள்ள வரோம், இதில் நினைத்திருக்கிறோம். இன்னைக்கு போறேன், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைக்கணும். கர்த்தருடைய வார்த்தை தான் எனக்கு அஸ்திபாரம், ஆதாரம் எனக்கு அதுதான். நான் அதில் தான் நிலைச்சிருப்பேன். கர்த்தருடைய வார்த்தை அதான் அதான் தட்ஸ் இம்பார்ட்டன்ட். அதான் வேணும் நமக்கு. கர்த்தருக்குள்ள நிலைச்சிருந்து இன்னைக்கு போற இந்த காலத்தில் நிச்சயமா இந்த அளவுக்கு நான் என்ன செய்வேன்? பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக்கொண்டு வருவேன். அதுதான் எனக்கு பலன். கிறிஸ்துக்கு முன்பாக நான் நிலைத்திருப்பதற்கு வார்த்தை தான் எனக்கு ஆதாரம் என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும்? வாஞ்சையோடு காணப்படணும். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். எப்படி? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்கள் சொல்றோம், அவருக்குள் நிலைச்சிருக்கிறேங்க, அவர் தாங்க எனக்கு எல்லாமே, ஏசப்பதாங்க எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றோம் என்று சொன்னா நிச்சயம் என்ன செய்யணும்? அவர் நடந்த பிரகாரம் நாம் நடக்கணும். முதலாவது ஏசப்ப என்ன ஃபேஸ் பண்ணாரு? பாடுகள் ஃபேஸ் பண்ணாரு, அவமானங்கள் ஃபேஸ் பண்ணாரு, நிந்தனைகள் ஃபேஸ் பண்ணாரு, போராட்டங்கள் ஃபேஸ் பண்ணாரு. அதுக்கு பிறகு என்ன செஞ்சது? ஒளித்துல மகிமை வெளிப்பட்டது, வல்லமை வெளிப்பட்டது, எல்லாம் எல்லாம் கலந்துதான் இருந்துச்சு. ஏசப்பா ஒரே இதுல அற்புதம் செய்துக்கிட்டு போயிட்டே இருந்தாரா? போராட்டங்கள் வரல, ஏசப்பாக்கு வந்துச்சு, எல்லாம் வந்துச்சு. அதன் மத்தியில ஏசப்பா என்ன செஞ்சாரு? பிதாவின் சித்தத்தை சரியாய் நிறைவேற்றிட்டு போனார். மகிமையில ஏசப்பா என்ன செய்யறாரு? இருக்கிறார். நமக்கு ஸ்தலங்களை ஆயத்து பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கணும். நான் அவருக்குள்ள நிலைத்திருக்கிறேன்னு சொன்னா என்ன செய்யணும்? நம்ம நிச்சயமா என்ன செய்யணும்? அவரை போலவே நம்ம வாழணும், அவரை போலவே நம்ம நடக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரத்துடைய 5ஆம் வசனத்தை நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யோவான் 15ஆம் அதிகாரத்துடைய 5வது வசனம். யோவான் 15ஆம் அதிகாரத்துடைய 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். யார் சொல்ற வார்த்தை? ஏசப்பா சொல்லுகிற வார்த்தை. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நாம் அவரிலையும் அவர் நம்மிலும் நிலைத்திருந்தால், எங்கமான தேவஜனமே, நாம கிறிஸ்துவுக்குள்ளேயும் கிறிஸ்து நமக்குள்ளும் நிலைத்திருந்தா என்ன செய்வோம்? நம்ம மிகுந்த கனிகளை கொடுப்போம். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டு சொல்லுகிற காரியங்கள்
நாம் அவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். அவருக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிற வாழ்க்கை, அவரோடு கூட நிலைத்திருக்கிற வாழ்க்கை, செடியோடு கொடி நிலைத்திருக்கிற வாழ்க்கை. செடியை விட்டு அல்ல, செடியை விட்டு தனியா அல்ல, செடியோடு கூட இணைந்திருக்கிற வாழ்க்கை, செடியோடு கூட சேர்ந்திருக்கிற வாழ்க்கை. அதான் முக்கியமான காரியங்கள். செடியோடு கூட சேர்ந்து வளர்ந்தாதான் அதுக்கான ஆசீர்வாதங்கள், அதுக்கான நன்மைகள் பரிபூர்ணமாய் கிடைக்குமே தவிர, செடியை விட்டு விலகி இருப்போம் என்று சொன்னால், செடியை விட்டு நம்ம ஒதுங்கியிருப்போம் என்று சொன்னால், துண்டிக்கப்பட்டோ வெட்டப்பட்டோ தனிமை இருப்போம் என்று சொன்னால், அந்த செடிக்குள்ளான ஆசீர்வாதங்கள் வராது. நிலைத்திருக்கும் பொழுதுதான் அதுக்குரியதான ஆசீர்வாதங்கள் நமக்கு நிச்சயமாய் வரும் வரும். ஆமென் ஆமென். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கிறிஸ்துவுக்குள்ள நிலைத்திருக்கிற வாழ்க்கை. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாருங்க, நிலைச்சிருந்தாங்க. போராட்டங்கள் வந்துச்சு, அவமானங்கள் வந்துச்சு, வேதனைகள் வந்துச்சு, பலவிதமான சூழ்நிலைகள் வந்துச்சு. ஆனா செஞ்சாங்க, நிலைத்திருந்தாங்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் பரவாயில்ல, என் தேவனுக்கு நான் நிலைத்திருப்பேன். அவமானப்பட்டாங்களா, வெக்கப்பட்டு போனாங்களா? ஆனா சுற்றில இருக்க ஜனங்கள் செஞ்சாங்க, ராஜா முதற்கொண்டு எல்லாமே செஞ்சாங்க, பார்த்தாங்க. ஓகே, என்ன செஞ்சுருவாங்க? அவமானப்பட்டு போவாங்க, வெக்கப்பட்டு போவாங்க, தூசிச்சுட்டு செஞ்சுருவாங்க, விலைக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் வெக்கப்பட்டு விட்டாரா? நோ, தேவன் செய்யல, வெக்கப்பட்டு போக விடல. ஒரு நாள் தேவன் செய்யல, வெக்கப்பட்டு போக விடல. ஒரு நாள் வெக்கப்பட்டு போக விடல. தலை உயர்த்தினார். சிங்க கபில கத்தனை செஞ்ச தலையை உயர்த்தினார். அக்னி சூழலில் கத்த தலையை உயர்த்தினார். வெக்கப்பட்டு போக தேவன் விடல. உங்களை கத்தனை செய்வார், வெக்கப்பட்டு போக விட மாட்டார். என் அன்பான தேவஜனமே, நிச்சயமாய் சொல்லுகிறேன், தேவன் உங்களை என்ன செய்ய மாட்டாரு, வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆமென். இந்த வார்த்தையின்படியாக நம்ம கர்த்தர் சமூகத்தில் என்ன செய்வோம், நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். இந்த வார்த்தையை கர்த்தர் ஒப்புக்கிறது நம்ம ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில பலவிதமான காரியங்கள்ல, பலவிதமான சூழ்நிலைகள்ல வெட்கப்பட்டது உண்மைதான். பலவிதமான நெருக்கங்கள் நான் வெட்கப்பட்ட உண்மைதான். பலவிதமான இடத்துல நான் வெட்கப்பட்டது உண்மைதான். ஆனா ஆண்டவரே, என்னை வெட்கப்பட்டு போக விடாதபடி செய்யுங்கன்னு சொல்லி கண்ணை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, பரலோக ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம், பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான வேலையிலே இந்த பிள்ளைகளை நாம் சமூகத்தில் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காய் நன்றிப்பா, எங்களோடு கூட பேசின வார்த்தைக்காய் நன்றிப்பா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். யாரெல்லாம் அந்த வார்த்தை கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை இந்த வார்த்தைக்கு என்று ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, அந்த வாழ்க்கையை ஆண்டவரே வெட்கப்படாதபடிக்கு தலை உயர்த்தும்படி சொல்லிக்கிறோம். வெட்கப்படாதபடிக்கு ஆண்டவரே தலை நிமிர்ந்திருக்க பண்ணும்படி சொல்லிக்கிறோம். இந்த பிள்ளைகள் வாழ்ந்திருப்பார்களாக, இந்த பிள்ளைகள் சுகித்திருப்பார்களாக, இந்த பிள்ளைகள் கட்டப்படுவார்களாக. சேபர் கிருபைகளுக்காய் கோடி ஸ்தோத்திரங்கள். இயேசு விண்ணத்தின் ஜெயம், இயேசு விண்ணத்தின் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெயத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all.